தேவமாதாவின் வணக்க மாதம் 11ஆம் நாள். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்தபோது அவரிடம் காணப்பட்ட 3 அருங்குணங்கள். 1. அன்னை மரியாவின் சுறுசுறுப்பு. 2. அன்னை மரியாவின் மனத்தாழ்ச்சி. 3. அன்னை மரியாவின் பிறரன்பு. 1. அன்னை மரியாவின் சுறுசுறுப்பு. அனைத்து பேறுகளாலும் நிரப்பப்பட்ட அன்னை மரியா வானதூதர் வாயிலாக எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கும் செய்தியை கேள்விப்பட்டவுடன் இயேசுவை தன் கருவில் தாங்கியதால் ஏற்படக்கூடிய அசதி அசௌகரியங்களை பொருட்படுத்தாது மலை நாடாகிய அயின்கரிமை நோக்கி விரைந்து சென்றார். அன்னை மரியா மேற்கொண்ட அந்த பயணத்தை குறித்து சற்றே தியானிப்போம். அவரது பயணம் அத்துணை எளிதானதல்ல. அது இடர்களும் ஆபத்துகளும் நிறைந்த பயணம். ஆயினும் அன்னை மரியா சற்றும் பின்வாங்காமல் இறைவனின் திருவுளத்தின்படியே தம் கருவில் வளரும் மீட்பரும் அவருக்கு முன்னோடியாக பிறக்கவிருக்கும் யோவானையும் சந்திக்க செய்திட விரைந்து சென்றார். இறைப்பணி செய்வோருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் இத்தகைய சுறுசுறுப்புதான். உண்மையான இறைப்பணியாளர்கள் இறை ஏவுதலுக்கு பணிந்து மனமகிழ்வோடு தனக்கு அளிக்கப்பட்ட பணியை செய்து முடித்து இறைநீதியின் பாதையில் நடப்பார்கள். மாறாக இறைப்பணியை அசட்ட செய்வோர் நீதி நெறியில் நிலைத்து நிற்காமல் அலட்சியத்துடன் வேண்டா வெறுப்புடன் தங்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள இறைப்பணியை செய்வர். இந்த இரு சாராரில் இறைப்பணி செய்வதில் நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்று சிந்திப்போம். இறைப்பணியை அசட்டை செய்வதும் அதை அதற்குரிய கவனத்துடன் முழு மனதுடனும் செய்யாமல் இருந்தால் அது பல்வேறு தீய குணங்களுக்கு இடம் தரும் என்பதை மனதில் கொள்வோம். 2. அன்னை மரியாவின் மனத்தாழ்ச்சி. அன்னை மரியா இறைவனுக்கு தாயாக இருந்ததனால் அவர் அனைத்துலகுக்கும் அரசியாக உலக மாந்தர் வானதூதர்களின் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவராய் இருந்தார். ஆயினும் அன்னை மரியா எலிசபெத்து அம்மாளை சந்தித்து அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்வதற்கு மனத்தாட்சியுடன் முன்வந்தார். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக எல்லா பெண்களிலும் உயரிய மதிப்பை பெற்றிருந்தாலும் அனைவருக்கும் கீழாக தன்னை தாழ்த்தி கொண்டு பணிவிடை செய்ய முன்வருகிறார். அன்னை மரியாவின் தாழ்ச்சி என்னும் குணத்தை நமது நடத்தையுடன் ஒப்பிட்டு பார்த்தோமானால் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளும் வேறுபாடுகளும் உள்ளன என்பதை உணரலாம். அன்னை மரியா இறைவனின் அருளை அபரிமிதமாக பெற்றிருந்த போதிலும் அனைத்து படைப்புகளிலும் மேலான படைப்பாக விளங்கிய போதிலும் தம்மை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிராமல் எல்லாருக்கும் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளவே விரும்புகிறார். ஆனால் எல்லா விதமான பாவங்களால் நிறைந்த தூய்மையற்ற மனிதர்களாகிய நாம் ஆணவமும் தற்பெருமையும் கொண்டவர்களாக அனைவருக்கும் மேலாக மதிப்புடன் நடத்தப்படவும் மரியாதையும் மாண்பும் எங்கும் எதிலும் முதலிடமும் கொடுக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகிறோம். நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு யாரும் முன் வருவதில்லை. 3. அன்னை மரியாவின் பிறரன்பு. அன்னை மரியா எலிசபெத் அம்மாளின் வீட்டில் அவருடன் தங்கியிருந்தபோது அவர் செய்த உதவிகளையும் காட்டின பரிவையும் நம்மால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அவர் தனது உடல் நிலையை பொருட்படுத்தாது மிகுந்த அன்பு பாசத்துடனும்
சுறுசுறுப்புடனும் எலிசபெத் அம்மாளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு வந்தார். மரியா எலிசபெத் அம்மாளின் வீட்டில் மிக கடினமாக உழைத்திருக்க வேண்டும். ஏனெனில் எலிசபெத் அம்மாளும் அவரது கணவர் செக்கரியாவும் வயதில் முதிர்ந்தவர்கள். இயல்பாகவே முதியோருக்கு பிறர் உதவி அதிகம் தேவைப்படும் நிலையில் கருவுற்றிருக்கும் முதிர் வயது பெண்மணிக்கு அதிகமான பணிகள் செய்யப்பட வேண்டியிருந்திருக்கும். நாமும் அன்னை மரியாவை முன்மாதிரியாக கொண்டு அவரைப் போல பிறருடைய தேவைகளில் அவசரங்களில் உதவி செய்யவும் அந்த உதவியையும் மிகுந்த உள்ளன்போடும் செய்ய வேண்டும். மேலும் அனைவரையும் அன்பு செய்து வாழவும் தேவையில் உழல்வோருக்கு தக்க நேரத்தில் தக்க உதவிகளை செய்யவும் தளராத மனத்துடன் வாழ வேண்டும். இத்தகைய பிறரன்பு செயலை இடைவிடாது செய்வதன் வாயிலாக நமது சக மனிதரில் இறைவனை கண்டுணர்ந்து கொள்ளவும் முயற்சிப்போம். 11ஆம் நாள் ஜெபம். மிகவும் பரிசுத்த கன்னிகையே, நீர் உமது உறவினராகிய எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு உம்முடைய வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்தார். ஓ என் அன்புமிக்க அன்னை மரியே, எலிசபெத் அம்மாள் உம் வாழ்த்தொழியை கேட்கும் பேறு பெற்றது போல நானும் உமது வாழ்த்தொழியை கேட்கும் பேறு பெறுவேன் என உறுதியாக நம்புகிறேன். அத்தகைய பெரும் பேறு எனக்கு கிடைத்திட அருள் கூர்ந்தருளும். துன்பம் நிறை இவ்வுலகினிலே உமது பெயரை சொல்லி கூப்பிடும்போது என் உள்ளம் மகிழ்ச்சியால் உருகிட செய்தருளும். அன்னை மரியே, மரி என்னும் உம் திருப்பெயர் எப்போதும் என் இதயத்தின் துடிப்பாகவும் என் நாவில் ஒலிப்பதாகவும் இருக்க அனுகிரகம் தாரும். நீரே என் மகிழ்ச்சியாகவும் என் ஆதரவாகவும் பாக்கியமாகவும் இருந்தருளும். ஓ மரி என்னும் திருப்பெயரே, உமது அடைக்கலத்தில் தன்னை ஒப்புக்கொடுக்கும் ஒருவரும் ஒருபோதும் நம்பிக்கையற்றும் வீணாகவும் போய்விடமாட்டார் என்று முழு மனத்துடன் நம்புகிறோம். ஆமேன். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஓ தேவ அன்னையே, இறைமகனாம் இயேசுவின் மீது என் இதயம் இறைப்பற்றுதலுடன் பற்றி எரிய செய்தருளும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். நமக்கு பகைவர்களாக இருப்பவர்களை தேடி சென்று அவருடன் ஒப்புரவாகிட முயற்சிப்போம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தாங்கள் அன்னை மரியாவின் மீது கொண்டுள்ள தங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் தங்கள் நாடுகளில் திருத்தலங்களையும் தங்களது நகர்களில் அன்னையின் பெயரால் பிரம்மாண்டமான ஆலயங்களையும் கட்டி எழுப்புவது வழக்கம். ஆயினும் இத்தாலி நாட்டினர் அன்னை மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருக்கின்றனர். திருச்சபையின் தலைமை பீடமாக இருக்கும் ரோமாபுரி நகரில் இந்த பக்தி விசுவாசம் மிகுதியாக உள்ளதையும் அங்கு எல்லா வீடுகளிலும் அன்னை மரியாவின் படமும் வீதிகள் தோறும் மரி அன்னையின் சுரூபங்களும் மிக அழகுடன் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். ரோம் நகரில் மட்டும் அன்னை மரியாவுக்கு 46 ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த 46 ஆலயங்களிலும் ஆண்டு முழுவதும் முக்கியமான திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அனைத்து மரியன்னை ஆலயங்களுக்கும் மிகவும் பெயர் பெற்ற பெரிய கோவில் மரிய மாஜோர் என்னும் மரியன்னை பேராலயம். ரோமிலுள்ள மரியன்னைக்கான பேராலயமே உலகிலுள்ள ஆலயங்களுக்கும் தாய் என அழைக்கப்படுகிறது.
அந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட விழாவைத்தான் நாம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 5ஆம் நாள் கொண்டாடுகிறோம். அத்திருத்தலத்தின் வரலாறு பின்வருமாறு. கிபி 5ஆம் நூற்றாண்டில் பேட்ரிக் எனப்படும் ஜான் என்பவருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் தன்னிடமிருந்த திரண்ட செல்வத்தை நற்காரியங்களுக்கு செலவழிக்க விரும்பினார். அவர்கள் எத்தகைய நற்செயல் புரிய வேண்டும் என்பதற்கு வழிகாட்ட வேண்டும் என அன்னை மரியாவிடம் ஜெபித்தனர். அன்னை மரியா அவரது கனவில் தோன்றி அருகிலுள்ள பனிமலையில் தனக்கு ஒரு ஆலயம் கட்ட கூறினார். மறுநாள் ஜான் திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸை சந்தித்து தனது கனவையும் தான் அங்கு ஆலயம் கட்டப்போவதையும் கூறினார். அதை கேட்டு திருத்தந்தை ஆச்சரியத்திற்கு உள்ளானார். ஏனெனில் அவருக்கும் அன்னை மரியா காட்சியளித்து அந்த மலையில் கோவில் கட்ட கூறியிருந்தார். பின் அவர்கள் ஏராளமான மக்களை அழைத்து கொண்டு சென்று ஆலய பணிகளை செய்யலானார்கள். ஐரோப்பாவில் ஆகஸ்ட் கோடைக்காலம். ஆனால் அச்சமயத்தில் அம்மலையில் பனிப்பொழிவு இருந்ததே வியப்புக்கு உரிய ஒன்று. மேலும் அச்சமயத்தில் எபேசு திருச்சங்கமும் முடிந்திருந்தது. எனவே அந்த பேராலயத்தை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்தார். இதுவே மேற்கத்திய நாடுகளில் மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் இயேசு பிறந்த திருத்தொட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு பின்வரும் நாள்களில் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து அத்திருத்தொட்டிலை வணங்க வருகை புரிகின்றனர். இந்த ஆலயத்தில் புனித லூக்கா நற்செய்தியாளர் ஓவியமாக தீட்டிய அன்னை மரியாவின் அழகிய படம் வைக்கப்பட்டுள்ளது. அத்திருப்படத்தில் அன்னை மரியாவின் முகம் மிக அழகுள்ளதாகவும் இரக்கமுள்ள தோற்றத்துடனும் அடக்கமும் சாந்தமும் உள்ளதாய் விளங்குகிறது. அவரது மடியில் அமர்ந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உருவை தாங்கிய படமும் மிக அழகுள்ளதாக தீட்டப்பட்டுள்ளது. இயேசுவின் இடக்கரம் ஒரு நூலை ஏந்தியவாறும் வலக்கரம் ஆசி வழங்குவது போன்றும் தீட்டப்பட்டுள்ளது. இயேசுவின் கண்கள் அன்னை மரியாவை நோக்குவது போன்றும் காணப்படுகிறது. எனவே அப்படத்தை காண்பவர்களின் உள்ளம் இறைப்பற்றுதலால் நிரம்புவதாக உணர்கின்றனர். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியின் திருவுருவை தாங்கிய படம் சுரூபங்களை பக்தியுடன் வைத்திருந்து அதை அடிக்கடி கண்டு உங்கள் இதயத்திலும் இறைப்பற்றுதல் நிரம்பி எந்நேரமும் இறை பிரசன்னத்தில் வாழ்ந்திடுவோம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா.